வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா அது இதுதான். விடாமுயற்சியோடு இருங்க. ஒவ்வொரு நாளும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இது கேட்குறதுக்கு எளிமையாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது விடாமுயற்சி. வெற்றிங்கிறது திடீர்னு எடுத்து வைக்கிற பெரிய அடியிலிருந்து கிடைக்கிறது இல்லை. அது மீண்டும் மீண்டும் எடுக்கப்படுற சின்ன சின்ன அடிகள்ல இருந்து வருது. யாரும் நம்மளை கண்டுக்கலாட்டினாலும் சரி, டயர்டானாலும் சரி, போர் அடித்தாலும் சரி, தினமும் சின்ன சின்ன அடிகளாக எடுத்து வைக்கிறது மூலமாக வெற்றி அடைய முடியும். நமக்கு பொறுமை கிடையாது, நமக்கு ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக வேணும், வைரலாக சக்ஸஸ் ஆகணும். ஆனால் ஒவ்வொரு ஓவர் நைட் சக்ஸஸ்க்கு பின்னாடி பல வருட கடின உழைப்பு பின்னாடி இருக்குது. அதை நம்ம பார்க்க மறந்துடுறோம். இப்போ நான் சொல்கிறத பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு வெற்றிகரமான மேடை பேச்சாளருக்கு பின்னாடியும் பல மணி நேர ப்ராக்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு வெற்றிகரமான பிஸ்னஸ் பர்சனுக்கு பின்னாடியும் நிறைய தோல்விகளும் நிறைய கடின உழைப்பும் இருக்குது. யார் வேணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஏதோ ஒன்று தொடங்கலாம், ஆனால் பெரும்பாலான மக்கள் சீக்கிரமாகவே நிறுத்திடுறாங்க. எப்போ உங்களுக்கு தேவையான ரிசல்ட் ஸ்பீடாக கிடைக்கலையோ அப்போவே நிறுத்திடுறாங்க. சக்ஸஸ்ங்கிறது ஸ்மார்ட்டாக இருக்கிறத வச்சோ இல்லை டேலண்ட்டாக இருக்கிறத வச்சோ மட்டும் வர்றதில்லை, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது மூலமாக தான் வரும். வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாதவர்கள் ரொம்ப சோர்வடைகிறாங்க. அதனால் அவங்க செய்கிறத கண்டினியூவாக செய்யாமல் விட்டுறாங்க. கன்சிஸ்டன்சிங்கிறது நம்ம உடம்பு டயர்டாக இருந்தாலும், நம்ம மூளை பிளாங்காக இருந்தாலும், சோஷியல் மீடியா நம்மளை வான்னு சொல்லி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் நான் என்னோடய நோக்கத்தோடு போயிட்டே இருப்பேன்ட்டு கண்டினியூ பண்ணுறது தான் கன்சிஸ்டன்சி. இதுக்கு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நம்ம ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா எதையாவது ஒன்று செய்யணுங்கிற மோட்டிவேஷன், உந்துதல் யாருக்கு வேணாலும் வரும், எப்போ வேணாலும் வரும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணுங்கிற ஒழுக்கம் மட்டும்தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றும். ஈஸியாக இருக்கப்போ சில விஷயத்தை ட்ரை பண்ணுற நம்ம, அது எப்போ கஷ்டமாக தெரியுதோ அதை அப்படியே விட்டு. ஆனால் உங்கள் கனவு நிறைவேறணும்னா கடினமான காலத்துலையும் ட்ரை பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் சொல்கிற சாக்குகளை விட உங்கள் எதிர்காலம் ரொம்பவே முக்கியமானது. தினமும் சின்ன முயற்சியும் ஒரு வெற்றி தான். சின்ன சின்ன அடிகள் ஒரு நாள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு நீர்த்துளி ஒரு பாறை மேலே விழுந்தால் என்னாகும்? ஒன்றும் ஆகாது. ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நீர்த்துளியாக ஒரு பாறை மேலே விழுந்துட்டு இருந்தால் அந்த பாறையே பிளந்துடும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி பண்ணுறப்போ நம்ம வெற்றி அமைதியாக நமக்காக காத்துட்ருக்கு. வெற்றி அடைந்த மனிதர்கள் உங்களில் ஒருத்தர் தான். தினமும் முயற்சி பண்ணாங்க, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டாங்க, அவங்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, ஆனால் நிறுத்தலை. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தட்பவெட்பநிலை, பொருளாதார நிலை, மற்ற மக்களோட ஆக்ஷன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் உங்களோட ஆக்ஷன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத உங்களால் டிசைட் பண்ண முடியும். வரப்போகிற 6 மாதத்துக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. டெய்லியும் ஒரு புக்கோட 1 பேஜாவது ரீட் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு திறமையை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறீங்க. டெய்லியும் 20 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. இப்போது 6 மாதம் கழித்து என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினச்சி பாருங்கள். நாள் கணக்காக, வாரக்கணக்காக வெறும் கனவுகள் மட்டும் கண்டுட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறத விட இன்னையிலேருந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக ஆரம்பிங்க. இப்போது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கிது, ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிதுன்னா இது ஒரு உணர்வு தான். ஆனால் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமும், இன்றைக்கும் நாளைக்கும், வரப்போகிற வாரத்துலையும் அடுத்த மாதமும் நீங்கள் நினச்சதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஹேபிட் ஆயிரும். உண்மையாக வெற்றி அடையணும்னா உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் கடின நாட்கள் வரும், ஆனால் அந்த நாட்கள் தான் நம்மளை சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றக்கூடிய நாட்கள். ஒரு விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் ஈஸியாக இருக்கிறப்போ யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், ஆனால் கடினமாக இருக்கிறப்போ ட்ரை பண்ணுறவங்க தான் உண்மையான வெற்றியாளர்களாக மாறுறாங்க. சின்னதாக ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, தப்பாக ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிக்கிறது தான் பெரிய விஷயம். ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்டாப் பண்ணாதீங்க. விட்டுட்டு போகணுன்னா மற்றவர்கள் விட்டுட்டு போகட்டும், நீங்கள் கிடையாது. விடாமுயற்சி உங்களுக்காக பேசும், உங்களுக்கான ஆற்றலை கொடுக்கும், உங்களுக்கான தன்னம்பிக்கையை கொடுக்கும். நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கப்போ யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நாளைக்கு இல்லை, நெக்ஸ்ட் வீக் இல்லை, மண்டே கிடையாது, இன்றைக்கே ஆரம்பிங்க, இப்போவே ஆரம்பிங்க. அதனால் டிசைட் பண்ணிக்கோங்க,
இன்றைக்கி இருந்து நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் ஒரு விடாமுயற்சி இருக்கும். டெய்லியும் சீராக செய்ய போகிறேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இது உங்களோட டைம், திஸ் இஸ் யுவர் டைம் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த யூனிவர்ஸோ உங்களுக்கிட்ட இது உங்களோட டைம், திஸ் இஸ் யுவர் டைம்னு சொல்லும்.